ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு எப்படி கூட்டம் ஜாம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகும்போது பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரம். நமக்கு இருக்கிறதுலே ஒரு ஈஸியான வே என்னன்னாக்க, நம்ம ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி போகிறது தான். ஏன்னா ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ், அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஜாமுமே ஆகாது. குறிப்பிட்ட டயத்தில் ட்ரெயின் கிளம்பிடும். அதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து ஜேபி போகிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கேடிஎம் வெப்சைட்டுக்கு போய்ட்டு நம்மளோட லாகின் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த லாகின் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எந்த தேதிக்கு நம்ம ட்ரெயின் போகணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பிறகு நம்ம நேராக உட்லண்ட்ஸ் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகலாம். ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு இமிக்ரேஷனை நம்ம முடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, உடனே சிங்கப்பூர் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு மலேசியா இமிக்ரேஷன் ரெண்டையுமே முடிச்சுட்டு ட்ரெயினில் போய் ஏறி உட்கார்ந்தோம்னா அக்கடான்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஜோஹர் பாருவை ரீச் பண்ணிடலாம்.